பெரம்பலூர் அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் திருடு போன சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பக்கத்து வீடுகளுக்கு பூட்டு போட்டு வடிவேலு பாணியில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் போலீசாரிடம் சிக்குமா? நடிகர் வடிவேலு நடித்த இந்த காட்சிகளை அப்படியே காப்பி அடைத்து 45 சவரன் தங்க நகைகளை சுருட்டி இருக்கிறது ஒரு கொள்ளை கும்பல். ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க வேண்டுமென்றால் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் பூட்டு போட வேண்டும் என்கின்ற நூதன ட்ரிக்கை பயன்படுத்தி வெற்றிகரமாக கொள்ளையை அரங்கேற்றி இருக்கிறது இந்த திருட்டு கும்பல். ஒரே கிராமத்தில் இரண்டாவது முறையாக திருட்டு அரங்கேறி இருக்கும் நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? பெரம்பலூர் அருகே உள்ள வாலிகண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 63 வயதான அழகிரிசாமி. இவர் சென்னையில் உள்ள காதிபவன் நிறுவனத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு கோட்டம்மாள் என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மகள்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் அழகிரிசாமி சென்னையில் சொந்த வீட்டில் தங்கி அங்கேயே வேலை செய்து வருகிறார். மனைவி கோட்டம்மாள் மட்டும் வாலிகண்டபுரத்தில் உள்ள வாடகை வீட்டில் தங்கி விவசாய வேலைகளை கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் கோட்டம்மா அடிக்கடி சென்னைக்கு சென்று கணவருடன் தங்கிவிட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 20ஆம் தேதி கோட்டம்மாள் சென்னைக்கு சென்றிருக்கிறார். இதனை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த திருட்டு கும்பல் ஒன்று கோட்டம்மாளின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்ற நகைகளை கொத்தாக தூக்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். மறுநாள் காலை அவரது வீட்டு கதவு உடைக்கப்பட்டு கிடப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் கோட்டம்மாளுக்கு போன் செய்து கூறியுள்ளனர். பதறிப்போன கோட்டம்மாள் பேருந்தை பிடித்துக் கொண்டு அரக்க பறக்க ஓடி வந்திருக்கிறார். வாலிகண்டபுரம் வந்த கோட்டம்மாளுக்கு வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அங்கு அறைக்குள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஆரம், நெக்லஸ், செயின், வளையல், மோதிரம் மற்றும் காயின் என 45 சவரன் தங்க நகைகளும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி நகைகளும் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். அவரை தேற்றிய அக்கம்பக்கத்தினர் மங்கடமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து போலீசாரை வரவழைத்தனர். சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்த போலீசார் மோப்ப நாயை வரவழைத்து சோதனை நடத்தியதுடன் கைரேகை சோதனையையும் நடத்தினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே கிராமத்தில் வயதான மூதாட்டியையும் அவரது மகளையும் தாக்கிவிட்டு 25 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் சிலர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கிராமத்திற்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. மீண்டும் அதே கிராமத்தில் 45 சவரன் தங்க நகைகளும் சுமார் 1 கிலோ மதிப்பிலான வெள்ளி பொருட்களும் திருடு போயிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோட்டம்மாளின் வீட்டிற்கு அருகே உள்ள வீடுகளின் கதவுகள் அதிகாலை வெளிப்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது கோட்டம்மாள் வீட்டில் திருட வந்த மர்ம நபர்களின் கை வரிசையாகத்தான் இருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். திருடும் பொழுது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வடிவேலு வட பானையில் பக்கத்து வீட்டு கதவுகளை எல்லாம் பூட்டிவிட்டு தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கின்றனர். இதனால் காலையில் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்துள்ளனர். சாலையில் சென்றவர்களை ஜன்னல் வழியாக அழைத்து வெளிப்பக்க பூட்டை உடைத்து அவர்கள் வெளியே வந்துள்ளனர். ஒரே கிராமத்தில் அடுத்தடுத்து திருட்டை அரங்கேற்றிய மர்ம நபர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா?